இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய 3வது மாதம் 1 தேதியின் காலை வேளையில ஆண்டோடைய ஆலயத்திற்கு வரும்படியாக கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அப்படி அனுகிரகம் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தந்திருக்கிற இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நமக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவர் நமக்கு எல்லா வகையான கிருபைகளையும் செய்யும்படி ஜெபத்தோடு இன்றைய நாளின் ஆராதனையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோன் குடும்பம் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் சொல்லுவார்களாக. ஆம், அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற சத்தியபரனாய கர்த்தாவே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த வருஷத்தின் 3வது மாதம் மார்ச் மாதம் 1 தேதியின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய 2 மாதங்களை நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தீர். கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை அற்புதமும் அதிசயமாக வழி நடத்தினீர். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. புதிய ஒரு மாதத்தையும் மாதத்தினுடைய முதல் நாளையும் கர்த்தர் தந்திருக்கிறீர். கர்த்தருடைய அன்பு கரங்களிலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நாளுக்காக, இந்த மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நிரப்புவீராக. இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமீன். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த காலை வேளை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 19வது ஞான பாடலை பாடுவோம். என் நெஞ்சமே விழித்திரு, அன்றாட வேலை செய்திடு என்ற பாடல். தேடும்படி
ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமார ஆவிக்கே ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். 125ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 125. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையை போல் இருப்பார்கள். மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்துறாது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் நேர்மையான இருதயமுள்ளவர்களுக்கும் நன்மை செய்தருளும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை அக்கிரமம் செய்வர்களோடே கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். அமருவோம். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாகங்களை முறையாக வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணநாளவேளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பது. குறிக்கப்பட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. புதிய ஏற்பாட்டில் நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரையிலான வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்பதே. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரையிலான வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. திபேரியு ராஜன்
ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திராகோனித்து நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகு என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான் என்பது குறிக்கப்பட்ட நற்செய்தி வாக்கியம் வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை பண்ணுவோமாக. பாடல் புத்தகத்தில் 24ஆம் பக்கத்தில் இருக்கிறது, பயன்படுத்தலாம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வகாலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே, கடவுளினின்று கடவுள், ஜோதினின்று ஜோதி, மெய்யான கடவுள் மெய்யான கடவுள், பிதாவோடு ஏகவஸ்துவானவர், இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினால் கன்னிமரியாடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்திய பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேதவாக்கங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவினும் குமாரனும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தோருமாமே. பரிசுத்தமும் பொதுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். அமருவோம். கர்த்தருடைய செய்தியை கேட்போமாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த மார்ச் மாதம் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை நாம் காணவா, இந்த வருஷத்திலே கடந்த 2 மாத காலங்களை வெற்றியோடு முடிக்கவா, இந்த 3வது மாதத்தை அவருடைய பாதத்தில் தொடங்கவா கடவுளாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த மாதத்துக்கென்று ஆவியானவர் நமக்கு தருகிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்,
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை, வாக்குறுதியை இந்த மாதத்துக்கென்று நீ தருகிறபடியா ஸ்தோத்திரமையா. இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ, இந்த மாதத்தில் நான் எப்படி இருப்பேனோ என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, பாரத்தோடு இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், நீ தருகிற வாக்குறுதியை பரிசுத்தாவியின் பலத்தினால விளங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியவா, விசுவாசத்தோடு சொந்தமாக்கவா உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு முன்னால போவேன். இந்த வாக்குத்தத்தத்தில் 2 காரியத்தை தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறாரு. முதலாவது, நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு பின்னால வரமாட்டேன். நீ ஒருவேளை வாழ்க்கை இவ்வளவு தடுமாற்றமாக இருக்கிறதே, நெருக்கடியாக இருக்கிறதே, யார் உதவி செய்வது என்று நீ நினைக்கலாம். நான் உனக்கு முன்னால போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர் ஒருவர் ஆப்பிரிக்க காடுகளுக்கு போனாராம். அங்க போய் ஆப்பிரிக்க காடுகளிலே வசிக்கின்ற வனவிலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக போயிருந்தார். அந்த காடுகளை பற்றிய அமைப்பு, காடுகளிலே இருக்கிற பாதை அவருக்கு தெரியாது. ஆகையினால் ஒரு கைடு, வழிகாட்டி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தார். அந்த வழிகாட்டி இவரை நடத்திக்கிட்டே போறாரு. ஒரு பகுதி வந்தபோது பாதை எங்கேயுமே தெரியல, எல்லாம் அடர்ந்த காடாக இருக்கிறது. அப்ப அந்த இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் அந்த கைடு இடத்துல கேட்கிறாரு, எப்பா, இந்த பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்குதிய, ஒரு பாதையும் தெரியலையே, சுற்றிலும் புதர் மண்டி கிடக்கிறது, எப்படி பாதை பார்த்து என்ன கொண்டு போக போற? ஒரு மேப் இருக்கா, ஒரு கைடு என்று சொல்லி அவரை சத்தம் பண்றாரு. அப்ப அந்த கைடு சொல்லாரு, கூல் கூல், அமைதியாரு, இந்த காட்டுக்கு நான் தான் பாதை. என் கையில் மேப் இல்லை, ஆனால் 20 வருஷமாக இங்கு நான் அழைத்து வருகிற எவரையும் பாதை தவறாமல் நான் கூட்டி கொண்டு போய் பத்திரமாக வெளியில விட்டு வருகிறேன். எனக்கு மேப்பு தேவையில்லை, நான் தான் மேப்பு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்பி வாழுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் வழியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் வழியாக இருக்கிறார். அவர் பின்னால போனா அவர் நமக்கு முன்னால போய் எல்லா கோணலானவைகளையும் மாற்றிப்படுவார். இந்த கோணலானவைகள் இருக்கிறதே, இது வாழ்க்கையில என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறது? அப்படி கோணல் என்று சொன்னால அந்த பாதையில பயணம் செய்யும் போது வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. வளைவான பாதை, மெதுவாக செல்லவும். ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லவும். கோணல் நம்முடைய வேகத்தை குறைக்கும், நம்முடைய எச்சரிக்கை இல்லாம பயணம் செய்தால் ஆபத்தை வருவிக்கும். கோணல் என்பது
எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு காரியம். வாழ்க்கையிலே சில கோணல்கள் நமக்கு எப்போதும் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சில கோணல்கள் ஆபத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறது. வேத புத்தகத்தில் நிறைய கோணல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, கோணலானவைகள் செவ்வையாகும் என்று மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு கோணலாக இருக்கிறது என்று சொல்வது நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள். அதுல நாம மனம் திரும்பும்படி அப்படி சொல்லுகிறேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களே கோணலும் மாறுபாடும் தான். பாவ வாழ்க்கை, பாவத்துக்கு ஏதுவான சிந்தனைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் கோணலானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்குள்ளே வருவதற்கு முன்னால கோணலை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆங்கிலத்திலே கோணலுக்கு போடப்பட்டிருக்கிற வார்த்தை குறுக்கட். இந்த கோணல் இருக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கோணல் ஆனதை நேராக்க கூடாது. தாவீது ராஜா சொல்லாரு, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்திருக்கிறேன், அரண்மனையை கட்டியிருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் நான் பார்த்ததுல இந்த கோணலா இருக்கிற சில காரியங்களை நேராக்கவே முடியாது. சொல்லுவோம், இந்த காரியத்தை சரிப்படுத்தலாம், அதை சரிப்படுத்த முடியாது. கோணலான விஷயங்கள், மனிதர்கள், சம்பவங்கள், சூழல்கள் கோணலானவைகளையாகவே இருக்கிறதுக்கு காரணம் இந்த உலகத்தினுடைய பாவ நிலைமை அப்படி, இந்த உலகத்தினுடைய சூழல் அப்படி. சில விஷயங்கள் எப்போதுமே கோணலாகவே நடந்து கொண்டிருக்கிறது, மாறுபாடானதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் ஞானி பிரசங்கி சொல்லாரு, கோணலானவைகளை நேராக்க முடியாது. அரசியலா இருக்கட்டும், சமூக அநீதிகளா இருக்கட்டும், நேற்றைக்கு ஒன்றை பார்த்தோம், இன்றைக்கு ஒரு அநீதியை பார்க்கிறோம், நாளைக்கு வேறொன்ன பார்க்கிறோம். நான் இதை மாற்றப் போகிறேன், நான் இதிலிருந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறேன். அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஏமாற்றுக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள், வாய் பந்தல் வீசுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாராலும் இந்த கோணலை மாற்ற முடியல. ஏழைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் சமூக அநீதிகளாய் இருக்கட்டும், இந்த உலகத்திலே காட்டப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளாய் இருக்கட்டும், சில கோணல்கள், சில மனிதர்களிடத்தில் இருக்கிற மாறுபாடுகள் எக்காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கோணல்கள் மாற்ற முடியாது என்று பிரசங்கி 1:15 சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, இது உலக நீதியாக இருக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடையில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கினார்கள். ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகி பாவத்துக்கு நேராக போகிற பாதை கோணலாகிறது. ஆண்டவரை விட்டு, சமாதான பிரபுவாகிய ஆண்டவரை விட்டு, அவரை தள்ளிவிட்டு சமாதானம் வேண்டும் என்று மனுஷன் போனா அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. காரணம், அவனுடைய பாதை சீரில்லை, செம்மையில்லை, கோணலாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு நேராக தன்னுடைய பாதையை திருப்பிக் கொள்ளும் போது அவன் சமாதானத்தை கண்டடைகிறான். ஆண்டவரை விட்டு விலகி நீதி நியாயம் இல்லாத
அநீதியும் அக்கிரமும் நிறைந்த பாவம் நிறைந்த பாதைக்கு நேராய் ஒரு மனுஷன் பயணம் பண்ணி கொண்டே சமாதானம் சமாதானம் என்று கேட்டா அவனுக்கு சமாதானம் வராது. காரணம், அவனுடைய பாதை கோணலாக இருக்கிறது. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த உலகமே கோணலும் மாறுபாடுமான மனிதர்களால் நிறைந்திருக்கிறது. அவர் அழகாக சொல்லுகிறாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாயிருக்கும்படி. இந்த உலகத்தின் மனிதர்கள் செம்மையாவார்கள், நாம நல்லவர்களா இருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பரிசுத்தமாய் மாறுவார்கள், அவர்கள் நல்லவர்களாய் இருப்பார்கள் என்று நாம நினைத்தால் ஒரு நாளும் நல்லவர்களாக போவதில்லை. ஆனால் ஆண்டவரால் மீட்கப்பட்டு அவருடைய ஆவியை பெற்ற நாம இந்த உலகத்துல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில், ஜனங்களின் நடுவில் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் மாசற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளையாய் இருக்கிறது. மீட்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் தருகிற கட்டளையாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கோணலை மாற்றினால் நம்ம சரியாக போகலாமே என்கிற வாஞ்சை எல்லாருக்கும் தான் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது, சாத்தான் கோணலானவன். சாத்தான இந்த சர்ப்பம் இருக்கு பாருங்க, அது எப்போதுமே நீளாக நிற்பதில்லை. அது கோணலாக வளைந்து நெளிந்து தான் அதனுடைய பாதை இருக்கும். எப்ப மனிதன் பாவத்துக்கு விழுந்தானோ அப்போதே இந்த உலகம் கோணலும் மாறுபாடும் உள்ளதாய் மாறி போயிற்று. அவனுடைய மனசாட்சி கோணலும் மாறுபாடும் உள்ளதுமாய் மாறி போயிற்று. இந்த கோணலை மாற்றுவது எப்படி? இதான் நமக்கு கேள்வி. ஒரு கோணலும் மாறுபாடும் இல்லாம நேராக சீராக செம்மையாக இருந்தா என் வாழ்க்கையில நான் சந்தோஷமாய் இருப்பேனே, சமாதானமாய் இருப்பேனே, நிம்மதியாய் வாழ்வேனே என்கிற ஏக்கம் நமக்கு இருக்கிறது. கடவுளாகிய கர்த்தர் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாம் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நான் உனக்கு முன்ன போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். இந்த கோரேசு யார்? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறாரு, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். கோரேசு இஸ்ரவேலை சார்ந்த மன்னன் அல்ல, இஸ்ரவேலுக்கு வெளியில் உள்ள பிற இனத்தவனான ஒரு அரசன். இவன் இஸ்ரவேல் வம்சத்தில் வந்த அரசன் அல்ல, உடன்படிக்கைக்கு வெளியில வந்தவன். ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பாரசீக மன்னன் கோரேசை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகித்து அவனை கொண்டு தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக சொல்கிறார். அர்த்தம் என்ன? ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை செய்வதற்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அது அவருடைய சித்தத்தை பொறுத்தது, வல்லமையை பொறுத்தது. அப்படி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற அவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிற கோணலானவைகளை ஆண்டவரே முன்னால சென்று மாற்றுவதாக, நீக்கி தருவதாக இந்த மாதத்திலே வாக்களிக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் நான். ஆண்டவர் என்னை அவருடைய நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தை செய்யும்படி இந்த மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
அவருடைய கிருபையினாலே என்னை ஆட்கொண்டு நடத்த இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே என்னை பலப்படுத்த போகிறார். அவருடைய கிருபைக்குள்ள வைத்து என்னை பாதுகாக்க போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால், ஆண்டவர் உங்களுக்கு கோரேஷுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை இந்த மாதத்தில் தரப்போகிறார். சொல்லுகிறாரு, நான் உனக்கு முன்ன போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஏனென்றால் என்னுடைய சித்தத்தை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நீ, என்னுடைய குமாரனின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நீ, என்னுடைய ஆவியை பெற்று எனக்காக வாழ வேண்டும் என்று பிடிக்கப்பட்டிருக்கிற நீ, என்னுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் தவிப்பதற்கு தடையாக இருப்பது கோணலும் மாறுபாடுமான ஒரு பாதை. நீ பார்க்கிற மனிதர்கள் செம்மையில்லை. நீ போக வேண்டும் என்று நினைக்கிற பாதை செம்மையில்லை. நீ கோணலும் மாறுபாடுமான பாதையின் வழியாக நடப்பதுனால எப்போதும் பயந்து கொண்டு நடக்கிறாய். எப்போதும் நீ ஆபத்தை நெருங்கி வருகிறது என்று பார்த்து கொண்டே நடக்கிறாய். ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு முன்னால நான் போவேன், உன்னுடைய கோணல்கள் எல்லாவற்றையும் நான் செம்மையாக்கி தருவேன். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால குமரி மாவட்டத்தில் நாவலூரில் இருந்து திருநெல்வேலிக்கு தனியார் பேருந்துகள் ஓடியது. அந்த பேருந்தில் இங்கே இருக்கிற முதியவர்கள் பயணித்திருக்கலாம். அந்த பேருந்தின் பெயரை நான் குறிப்பிட விரும்பல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருநெல்வேலிக்கு போகிற எல்லா பேருந்துகளும் பெரும்பாலும் பஞ்சர் ஆகி கொண்டே இருந்ததா. அதுக்கு காரணம் என்னவென்றால், வழியில காளை மாட்டு வண்டிகள் போகும், அவைகளுக்கு கால்களிலே அடிக்கப்பட்டிருக்கிற லாடங்கள் கலண்டு அங்கங்கே சாலைகளிலே விழுந்து கிடக்கும். பின்னால வருகிற பேருந்துகள் அந்த டயர்ல அந்த லாடம் குத்தி பஞ்சர் ஆகும். அதுக்காக என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு நாள் இந்த பேருந்து போகிறதுக்கு முன்னால காந்தம் பொருத்தப்பட்ட வண்டியை அந்த சாலையில அதுக்கு முன்னால அனுப்பினாங்க. அந்த காந்தம் பொருத்தப்பட்டதான் அந்த வண்டி இருக்கிறதே, அது முன்னால போய் அந்த பாதையில கிடந்த லாடங்கள் எல்லாவற்றையும் அதை எடுத்துக்கொள்ளும், பொறுக்கிக் கொள்ளும். பின்னால வரக்கூடிய வண்டிகளுக்கு எந்த சேதமும் வராது. அப்படி பாதுகாக்கப்பட்டனதா. ஆண்டவர் இந்த மாதத்தில் அதைத்தான் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னால போகி இந்த கோணலை செவ்வைப்படுத்துவதனால் உன் வாழ்க்கை பாதை சமாதானம் உள்ளதா இருக்கும். உன் வாழ்க்கை பாதையில நீ சீராக செம்மையாக நடக்க முடியும். கொரோனால எந்த பிரச்சனைக்கு நீ பயப்படாம நிம்மதியோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியும். தேவ சித்தத்தை செய்ய முடியும். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வாக்கு தத்தங்களை இந்த மாதத்தில் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 3வது மாதத்தின் முதல் தேதியின் காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் அருள் புரிந்திருக்கிறார். அருள் புரிந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து பரிசுத்த ராபோஜனத்துக்கு நாம் ஆயத்தப்பட இருக்கிறபடியால் அனைவரும் எழுந்து நின்று பாவ அறிக்கை செய்வோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்த கடவுள் ஒரு புதிய வாக்குறுதியை தருகிறார். நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து இந்த பரிசுத்த ராபோஜனத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி அவருடைய சரீரமும் இரத்தமும் நம்மை சந்திக்கவும்
அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உணர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழவும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி, தடையாய் இருக்கிற தவறுகள் பாவங்களை மன்னித்தருளும்படி மன வருத்தத்தோடு வருந்தி பாவறிக்கை செய்வோம். ஒரு நிமிடம் அவரவருடைய தவறுகளை உணர்ந்து பாவறிக்கை செய்வோம். இப்பொழுது சபையாக இணைந்து பொதுவான பாவறிக்கையை அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாக நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவரின் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேருவதற்கு என்னை ஆயத்தப்பணிலும் சுவாமி. ஆமீன். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஐநூற்றி 68வது பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். 568வது பாடல். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற அற்புதமான பாடல். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது.
பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக தோத்திரம். திருவிருந்திலே சேருகிறவர்கள் எழுந்து நிற்போம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். அவைகள் கர்த்தரிடமே இருக்கின்றன. நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். அதுவே தகுதியும் செம்மையுமாமே. பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையுமுள்ள பிதாவுமாகிய அநாதி கடவுளே, நாங்கள் உம்மை காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் சகலவான் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது: சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. திருவிருந்து பெறுகிறவர்கள் முன்னால வந்து நின்றவாறே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு பின்னால கொடுத்து விட்டு உங்களுக்கு தரப்படும்.
கிறிஸ்தின் ரத்தம் நீதியும் என் அலங்கோர சால்வையும் அதை உடுத்திட்டானே. தேவாசனத்தின் முன்னிற்பேன். என் ஆத்துமாக்கை ரட்சிக்க மரத்தில் ரத்தம் சிந்தின தேவாட்டு கூட்டியானவர் என் கர்த்தர் என் இரட்சகர். அவர் இரத்தம் யாவிலும் உயர்ந்த செல்வம் ஆஸ்தியும் ஆதந்தைக்கும் பரத்திலே செல்லுமை மீட்பு பொருளே. அவர் ரட்சிப்பின் பலனாய் அவர்க்கு நாமம் உண்மையாய் உழைத்த பாவங்களுக்கும் முற்றும்
செய்யும்படி உமது அடியேனை சமாதானமாய் போக எண்ணுதீர். பூர்வ ஜாதிகளுக்கு பிரகாசத்தின் ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராயத்தம் பண்ணின உமது ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் யுகயுகங்களாம் இருதீரப்படியே. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றி கொள்ளும் திட விசுவாசத்துக்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் மனலான சிநேகத்துக்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்க பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் யுகாயங்களை பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே கூட்டி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டின் மார்ச் மாதம் ஆசீர்வாதமா இருக்க உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்னால் போகிறபடியால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள், மாறுபாடானவைகள் மாறி போகும் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கொரோனா பெருந்தொற்று இந்த மாதத்தில் எங்களை விட்டு மறைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாய் இருந்து வருகிற நெருக்கடிகள், போராட்டங்கள், வேதனைகள், கோணலான சம்பவங்கள் ஆண்டவரை எங்களுக்கு மாற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எங்களுக்கு முன்னால் செல்லுகிறபடியா உமது கோலும் தடியும் எங்களை தேற்றி நாங்கள் சமாதானத்தோடு உமக்குடைய சித்தம் செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழ இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறார். நல்ல தகப்பனை, இன்றைக்கும் காலையில் அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதத்தில் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய திருச்சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து திருக்குமாரன் இயேசுவின் வழியாய் தொடர்ந்து எங்களை நீர் பலப்படுத்த உமக்கென்று வாழவும் உம் சித்தம் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த மாதத்தில் பலவிதமான வேலைகளை செய்கிற உம்முடைய பிள்ளைகள் பொறுப்போடு கருத்தோடு கடமைகளை செய்யவா, உழைப்புக்கு தக்க பலன்களை பெற்றுக்கொள்ளவும் செபிக்கிற வயது முதிர்ந்த பெற்றோர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் போதிய பலத்தை சுகத்தை தார். இந்த மாதத்திலே திருச்சபையில் நடக்கிற ஊழியங்களை கடவுள் ஆசீர்வதியும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை தங்கட்டும். வெளியூர்களில்
வெளிநாடுகளிலே தங்கியிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்தும். படைத்த காணிக்கைகளை அங்கீகரியும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வார்.